ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான், ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளம், டைப் 4th மெத்தட். இது வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு 3 மெத்தட் வந்து ஃபைனைட்டில் இருக்கும், ஆப்ரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ இது வந்து இன்ஃபைனைட்டில் இருக்குது, ஓகேவா, எக்ஸெட்ரான்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு மெத்தட் பார்ப்போம். இதுக்கு ட்ரிக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிவன் கொடுத்துருக்கதை வந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த வேல்யூ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டா, இந்த வேல்யூ எக்ஸ் ஈக்குவல்ட்டுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் இந்த பேலன்ஸ் உள்ள வேல்யூ நான் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம்ல. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் அதுவும் எக்ஸ் தான், இந்த பேலன்ஸ் உள்ளதும் எக்ஸ் தானே. ஸோ இதுக்கு பதிலாக நான் எக்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸு. போத் சைட்ஸ் வந்து ஸ்கொயர் எடுக்கணும். ஓகே, ஸ்கொயர் எடுத்தோன்னா இது எக்ஸ் ஸ்கொயர்னு மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு மாறுது. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்னா 1/2வா. ஸோ 6 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 1/2 இன்ட்டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, கரெக்ட்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து 1/2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த டூவும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, மல்டிப்ளிகேஷனில். ஸோ பேலன்ஸ் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு குவாட்ரேட்டிக், இது வந்து பவர் 2ல் இருக்கா. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு சேஞ்ச் ஆகும். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்களே அந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ 2 இன்ட்டு 3, 2 3s are 6. ஸோ -1 வரணும் ஆட் பண்ணும்போது. ஸோ பிக்கர் நம்பர் சைன் தான் வரணும். ஸோ -3. ஸோ 2 இன்ட்டு -3 -6, 2 minus 3 bigger number sign -1. ஸோ இது சால்வ் ஆகுது. ஸோ இது எப்படி எழுதணும்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இதை வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ 2 இதாக கிளப் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 இதில் வந்து எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளியே எடுங்க. எக்ஸை வெளியே எடுத்தால் பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். ஓகே, இங்கே எது காமனாக இருக்குன்னா -3 காமனாக இருக்கும். -3யை வெளியே எடுங்க. ஸோ எக்ஸ் -3யோடு அது வெளியே போச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 3s are 6. ஸோ 2 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட், இங்கே என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இந்த ப்ராக்கெட்குள்ளேயும் வரணும். ஸோ இந்த ப்ராக்கெட் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 வெளியே எடுத்தால் பேலன்ஸ் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு இதில்னா எக்ஸ் இருக்கும். இந்த இதில் பேலன்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 எடுக்கும்போது எக்ஸ் இருக்குது, இந்த டேர்மில் வந்து எக்ஸ் இருக்குது. மைனஸ் இந்த டேர்மில் என்ன இருக்குன்னா 3 இருக்கும். ஓகே, இந்த மைனஸ் அப்படியே தான் வரும், -3 இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இது லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது -2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு +3ன்னு வருது. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு வருது ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு +3ன்னு வருது. ஓகே, நம்ம வந்து இது வந்து நெகட்டிவ் நம்பரை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு பாசிட்டிவ் நம்பர், நான் நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஆன்சர் வந்து 3.
இதை சால்வ் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து என்னென்னு கிடைக்குதுன்னா 3ன்னு கிடைக்கிது. ஓகே, 3 இஸ் த ஆன்சர். இது வந்து மெத்தடு. ட்ரிக்கு என்னென்னா, நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு இருக்குது. ஓகே, இப்போ ட்ரிக் என்னென்னா, இங்கே என்ன நம்பர் இருக்குது, சேம் நம்பர் தானே இருக்குது. ஸோ 6ன்னு இருக்குது. ஸோ எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். அப்படி மல்டிப்ளை பண்ணுற நம்பர் வந்து நெக்ஸ்ட் நம்பராக இருக்கணும். ஓகே, அப்படி பார்த்தா n இன்ட்டு n + 1 இருக்கணும். நம்ம சூஸ் பண்ணுற நம்பர் பக்கத்தில் உள்ள நம்பராக இருக்கணும். ஸோ 2 3s are 6. ஸோ நான் n = 2ன்னு சூஸ் பண்ணேன்னா n + 1 என்ன 2 + 1. ஸோ 2 × 2 + 1 3 6. ஓகே, இதை சூஸ் பண்ணணும். இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா 6 வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆப்ரேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே ப்ளஸ்ன்னு இருக்குது, அப்படி தானே? ப்ளஸ்ன்னு இருந்தால் இந்த 2 நம்பரில் இந்த n × n + 1 அந்த 2 நம்பரில் பிக்கர் நம்பரை சூஸ் பண்ணணும். ஓகே, அப்படி நான் சூஸ் பண்ணேன்னா ஆன்சர் வந்து 3ன்னு கிடைக்கும். இதான் வந்து ட்ரிக்கு. இதான் வந்து ட்ரிக்கு. ஓகே, ஸோ இங்கே ஆப்ரேஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஆப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து அடிஷனாக இருந்தால் பிக்கர் நம்பர் சூஸ் பண்ணணும். அதே இது ஆப்ரேஷன் வந்து சப்ராக்ஷனாக இருந்தால் லோயர் நம்பர் சூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸாக இருக்கிறதோடு பிக்கர் நம்பர் வந்து 3. நம்ம சூஸ் பண்ணுற நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷனில் பக்கத்தில் உள்ள நம்பராக இருக்கும், நெக்ஸ்ட் நம்பராக இருக்கணும். ஓகே, அப்படி சூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 3. இதுதான் வந்து ட்ரிக். ஓகே, மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாமில் வந்து டைம் கன்சியூம்காக ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மெத்தடும் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.